பிரபல நடிகரோட பேச்சுக்கு த்ரிஷா அவங்களும் சைலண்டா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. நேற்றுக்கு மலையாள நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன் அவங்க பேசின ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. நான் முதல்வர் ஆகும்போது நடிகை நவ்யா நாயர் பட்டுப்புடவை கட்டி வந்து முதல் வரிசையில அமர்ந்து கண் கலங்கணும் அப்படின்னு அவரு காமெடியா பேசியதும் பலரும் தமிழக முதல்வர் விஜய் அவருடைய பதவியேற்பு விழாவில த்ரிஷா அவங்க முதல் வரிசையில அமர்ந்து கண் கலங்கிய சம்பவத்தை மறைமுகமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த விவாதம் இன்னைக்கும் ஓயாத நிலையில நடிகை த்ரிஷா அவங்க தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த நடிகருக்கு கொடுத்த பதிலடியா அப்படின்னு எல்லாம் கூட கேள்வி கேட்க வைக்குது. த்ரிஷா அவங்கள பத்தி எத்தனையோ சர்ச்சைகளும் வதந்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க செய்யற செயல்கள் எல்லாம் வேறு விதமா பரவி இருக்கு. ஆனா அது குறித்து எந்த இடத்துலயும் அவங்க பதில் சொன்னது கிடையாது. அதனாலேயே பல பிரபலங்களும் த்ரிஷா அவங்கள பாராட்டி இருக்காங்க. விமான நிலையத்துல கூட த்ரிஷா அவங்கள பத்திய சர்ச்சைகளை எல்லாம் சொல்ல போனா அவங்க கிட்டே நேரடியா கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அவங்க போயிட்டாங்க. எதையும் பெருசா அவங்க கண்டுக்கவே இல்ல. இந்த நிலையில தியான் அவங்களுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்காங்க. இதுக்கு காரணம் த்ரிஷா அவங்க அவங்களோட ஸ்டோரியில மஞ்சள் நிற ட்ரெஸ்ல எடுத்த செல்ஃபி, காஃபி, ஒரு பொக்கே, தான் படிச்சு வர ஒரு புக்கோட நேமையும் தான் சாப்பிட்ட உணவுகளோட போட்டோவை எடுத்து அதுல ஷேர் பண்ணிருக்காங்க. பிளிஸ்ஃபுல் மீ டேஸ் அப்படிங்கிற கேப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னதான் யார் என்ன பத்தி தேவையில்லாம எந்த விஷயங்கள் பேசினாலும் அதை பத்தி நான் கண்டுக்க போறது இல்ல, அமைதியா தன்னோட நாளை ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பதிவிட்டிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட நெகட்டிவான பேச்சுக்கும் என்ன வச்சு அவங்க பேசுற விஷயத்துக்கும் நான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லாம சொல்லி இருக்கிறத ரசிகர்கள் சொல்றாங்க. ரெண்டு பேரும் பல வருஷங்களா சினிமாவில ஒன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இவங்களோட திடீர் நட்பு சமூக வலைதளங்கள்ல இவங்க நிறைய இடங்களுக்கு விஜய் அவர் கூட சேர்ந்து போனதுதான் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. முதல் நாள்ல எந்த ஒரு போஸ்டும் போடாம விட்டுட்டு விஜய் அவருடைய பிறந்த நாள் முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுவும் வைரல் ஆச்சு. அதுவும் பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில இப்ப சமூக வலைதளத்துல என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கூலா அவங்களோட நாளை அவங்க ஒவ்வொரு நாளும் கழிச்சிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதுக்கு எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போறதெல்லாம் ரசிகர்களுக்கு இன்னுமே வியப்பா இருக்கு. யாரா இருந்தாலும் கோவப்பட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துருவாங்க. த்ரிஷா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது பாராட்டுக்குரியது. என்ன நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க நட்பு உண்மையானதா இருக்கலாம். தேவையில்லாம வதந்திகள் வரதா அவங்க தவிர்க்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியும் கீர்த்தி சுரேஷ் அவங்கள எத்தனையோ வதந்திகள்ல சிக்க வச்சாங்க. ஆனா கடைசியில அது எல்லாமே வதந்தின்னு தெரிய வந்துச்சு. அதே போல த்ரிஷா அவங்களும் சீக்கிரமா இதை நிரூபிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.